ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு இருக்குங்க அரியலூர் மாவட்டத்தில். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். அண்ட் இன்னொன்றுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 இருக்குது. ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்க வெளியிட்ட செய்திங்க. கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77 அங்கன்வாடி மையங்கள் இருக்கான். அதில் வந்து வேகன்சி இப்போ இருக்குது அப்படின்றதுனால அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 35 காலி பணியிடங்கள் வந்து முதன்மை அங்கன்வாடி பணியாளர்களுக்கும், அதுக்கப்புறம் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மைய பணியாளர்களுக்கு ஒரு 4 வேகன்சியும், அதுக்கப்புறம் அங்கன்வாடி மைய உதவியாளருக்கு 38 வேகன்சியும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முதன்மை அங்கன்வாடி மைய பணியாளர் வந்து 10வது முடிச்சிருக்கணுங்க. அண்ட் அவங்க வந்து 25 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விதவைகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கணும். அதுக்கப்புறம் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 25 to 40க்குள்ளே இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 38க்குள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு குறு அங்கன்வாடி மைய பணியாளர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சிருக்கணுங்க. அண்ட் அதில் வந்து விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை வந்து 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கணும். அண்ட் நார்மலாக இருக்கிற ஆளுகள் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி உதவியாளர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பறிவு எதுவும் தேவையில்லைங்க. எழுத படிக்க, அதாவது 10th குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வயசு வந்து 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. அதிகபட்ச வயது 40லேருந்து 50, அதிகபட்ச வயதான 40லிருந்து 5 வருடம் கணவனை இழந்தவர்கள் ஆதரவற்ற விதவை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே கிராமத்தை அந்த ஊரை சார்ந்தவங்களாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதை சுற்றி இருக்கிற 10 கிலோமீட்டர் இந்த மாதிரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு அதுக்கான மென்ஷனும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க. என்னென்னா தகுதியான நபர் அருகில் உள்ள வார்டிலும் இல்லை அந்த ஏரியாவில் இருக்க அந்த கோட்டத்தில் சேர்ந்தவராகவும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. ஸோ விண்ணப்பதாரரின் வசிப்பிட ஆதாரமாக நீங்கள் அங்கே தான் வசிக்கிறீங்க அப்படிங்கிற ஆதாரத்துக்காக அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை அல்லது வீட்டு வரி ரசீது இதெல்லாம் வந்து நீங்கள் சான்று வந்து இணைக்கப்பட வேண்டும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தகுதி வாய்ந்த ஆட்களாக இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு உடல் ஊனம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்ப படிவங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 25/1/2019 அந்த டேட்லேருந்து 12/2/2019 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸில் போயிட்டு, அதாவது சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த அரியலூர் மாவட்ட கலெக்டர் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பயன்படலடா அப்படின்னா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க, சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வரும். நீங்கள் இன்னும் தெளிவாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது நிச்சயமாக அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஷேர் பண்ணும்பொழுது பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.